இங்க ஒருத்தன் அவன் முன்னாடி இருந்த ஒரு கவச துண்டை எடுத்து அவனோட தொடையில வைக்கிறான். அப்படி வச்ச அடுத்த செகண்டே அந்த கவசத்தோட மீதி துண்டுகள் எல்லாம் பறந்து வந்து அவனோட பாடியில ஒட்டிக்குது. இதனால அவன் தடுமாறி அங்க இருந்த ஒரு சின்ன கணத்துக்குள்ள போய் விழுந்துடுறான். ஆனா அவன் போட்டிருந்த கவசம் அவனுக்கு எந்த அடியும் படாம பாதுகாக்குது. அப்போ திடீர்னு அவனோட மைண்ட்ல பலவிதமான எண்ணங்கள் வெள்ளம் மாதிரி பாஞ்சு வருது. இதுக்கு முன்னாடி எப்பவும் அவன் அந்த மாதிரி பார்த்திருக்கவே மாட்டான். அதிர்ஷ்டவசமா அவனோட ஒய்ஃப் அங்க ஏதோ பிரச்சனை போலன்னு நினைச்சு கரெக்டான டைம்ல அவனை காப்பாத்தி அந்த கணத்துக்குள்ள இருந்து மேல வர்றதுக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா அவன் அந்த கவசத்தை கலட்ட ட்ரை பண்ணும்போது அது வராம அவனோட ஸ்கின்னோட டைட்டா மாட்டி இருக்குது. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதை அவனால கலட்டவே முடியல. வேற வழி இல்லாம நல்ல லூசா இருக்கிற ஒரு கோட்டை எடுத்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் பிரெக்னண்டா இருக்கிற அவனோட ஒய்ஃபை செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவளை செக் பண்ணுன டாக்டர் பேபி நல்ல ஆரோக்கியமா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவன் மானிட்டரை பார்க்கும்போது அவனுக்கு அப்படி தெரியல. அவனோட கண்ணுக்கு அது ஒரு அமானுஷ்ய குழந்தை மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவன் அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். ஒருவேளை ரீசெண்டா நடந்த விஷயங்களால அவனோட மைண்டு பாடி எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கிறதால அது ஒரு மனம் பிரமையா கூட இருக்கலாம்னு நினைக்கிறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவனுக்கே தெரியாம ஒரு கருப்பு கை மெல்ல பக்கத்துல வந்து அவனோட தலைய தடவிட்டு இருக்குது. அப்போ அவனை யாரோ படிக்கட்டு பக்கத்துல நின்று கூப்பிடுற மாதிரி சத்தத்தை கேட்டு சடனா கண்ணு முழிக்கிறான். உடனே அவன் பதட்டத்துல அவனோட ஒய்ஃபை எழுப்புறான். வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருந்து வெளியே வந்து கீழே இறங்கி போறாங்க. அவனோட ஒய்ஃப் அந்த ரூம் லைட்டை ஆன் பண்ணும்போது அந்த ரூமோட கார்னர்ல ஏதோ விசித்திரமான ஒரு கிரியேச்சர் நிக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவங்க பயத்துல உறைஞ்சு போய் இருந்த டைம்ல சடனா அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு பயங்கரமான ஒரு உருவம் வந்து நிக்குது. உடனே அவங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே ஓடி போயிடுறாங்க.